இங்கு வருகை தந்திருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை, அவர்களோடு வந்த குழுவினர் அனைவரையும் வருக வருக என நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் உலகத்திலே மிக மூத்த மொழியாக இருக்கிற தமிழ்மொழி, பண்பாடு கலாச்சாரம் மிகுந்த தமிழ்மொழி, அது இந்தியாவில் மட்டுமல்ல இலங்கையிலும் உலகத்தின் பல பகுதிகளிலும் இன்றைக்கு பல்வேறு உயர்வானவர்களை உருவாக்கிய இந்த மொழி மிக பழமையான தொன்மையான மொழி. அந்த மொழியின் தொப்புள்குடி உறவுகளாக இருக்கிற இலங்கையிலே வாழ்கின்ற தமிழர்கள் ஒரு 35 ஆண்டு காலம் அவர்கள் மிக போராட்டத்தையே சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையிலே இன்றைக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழகத்திற்கு வந்து அனைத்து கட்சித் தலைவர்களையும் சந்தித்திருக்கிறார்கள். உண்மையிலே அது ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய நல்ல ஒரு அம்சமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவர்களுடைய எண்ணங்கள் என்பது இந்தியா மிக பரிணாம வளர்ச்சி பெற்று உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசு நாடாக வந்திருக்கிறது. அவருடைய நாடு என்பது அந்த நாட்டின் துணையோடு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிறைய திட்டங்களை இலங்கைக்கு தமிழ் மக்களுக்காக ஆயிரக்கணக்கான வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். தேவையான உதவிகளையும் பொருள் உதவிகளையும் செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் தமிழ் மக்கள் அங்கே தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மீனவர்களாக இருந்தாலும் சரி, இருக்கிற தமிழர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக இனி வருங்காலத்தில் தமிழர்களே இருக்கக்கூடாது என்ற உணர்வோடு சில அடிப்படை வேலைகளை தமிழர்களை வைத்தே செய்வதாக இங்கே சொல்லியிருக்கிறார்கள். இவருடைய உணர்வுகள் என்பது நம்முடைய இரத்தத்தோடு கலந்தது. நம்முடைய உறவுகள், நம்முடைய உணர்வுகள் நிச்சயமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நிச்சயமாக இந்த கருத்தை தெரிவிப்போம். இவர் வந்து சந்தித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இலங்கையிலிருந்து இலங்கைக்கு நீங்கள் போன போது வந்திருக்கிறீர்கள், பார்த்திருக்கிறார்கள், உங்களை சந்தித்திருக்கிறார்கள் என்று நான் இன்றைக்கே பாரதம் நரேந்திர மோடி அவர்களுக்கு எங்களுடைய கடிதம் மூலமாக இவருடைய விவரத்தை நிச்சயமாக தெரிவிப்போம். இதில் அரசியல் மாறுபாடுகளை கலந்து எந்த கட்சியாக இருந்தாலும் எல்லா கட்சிகளும் ஓரணியில் இருந்து நம்முடைய தொப்புள்கொடி உறவுகளாக இருக்கிற இலங்கை தமிழர்களுக்கு பாதுகாக்க முன்வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.